guys, welcome back to your channel. நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்துருக்கலாம். மேபி இந்த சேனலுக்கு புதுசாக நிறைய பேர் கூட வந்திருந்துருக்கலாம் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எபிசோட்ஸாக போட்டிருந்தேன். ஸோ ஒரு மூவி டைப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்துட்டு மறுபடியும் நான் அதை எடிட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் நான் தர எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நீங்களாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பூங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மேரேஜ் கெட்டப்லாம் போட்டுட்டு அவங்க ஃபியான்ஸை மீட் பண்ண வராங்க. பார்த்தா ஒரு அழகான பையன் கையை நீட்டு நிற்பானா, ஆஹா கையை கொடுத்து இவனோட பேச்சை பயிரலாயா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இன்னொரு பையன் நடுவில் இந்த கௌசிக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி யாரான்னு தெரியும் பார்த்தா இந்த பக்கமும் ஒரு அழகான பையன். என்னடா இது, இவனும் நல்லா இருக்கான் இவனும் நல்லா இருக்கான், இப்போ நம்ம யாரை சூஸ் பண்ணுறது, நம்மளோட சோல்மேட் யாராக இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கத்துலேருந்து வெளியே வந்தோன்னு கனவா அதானே பார்த்தேன், நமக்குலாம் இங்கே செட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஆயம்மா அடிச்சு துரத்துக்குள்ளே வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான். சரின்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு அறக்க பறக்கன்னு ஓடி வரா. ஏன் ஓடி வரான்னு பார்த்தா இவள் கீழ் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போகிறதுனால அந்த குழந்தைய பார்த்துட்டு போயிட்டு வா தக்கப்பா போயிட்டு வா குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியவே இவள் கை காட்டி வீடு போய் சேருங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவான். கரெக்டாக அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்திங்க அந்த வீட்டுக்கு குடியேறதுக்கு வந்திருப்பாங்க. என்னடா இது போன உடனே வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கார்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் இறங்குவானா. இவன் தான் நம்ம செகண்ட் ஹீரோ. இவனை பார்த்தோன்னே இந்த பையனை நம்ம கனவுல பார்த்துருக்கோம், ஓகே அப்படியே போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக முன்னாடி போய் இருந்துட்டு ஹாய் மை நேம் இஸ் ஃபூக்கோ அப்படின்னு சொன்னேன்னு ஃபூக்கோவா இரு ஆயாவா இரு என்கிட்ட அதுக்கு பேசுகிறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுவானா. டே நான் பேசிட்டு இருக்கிறேன் எங்கடா போகிறேன்னு பிடிச்சி இழுக்கும் போது அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மக் இருக்கும். அந்த மக்கை உடச்சிருவான். அதனால சின்ன குழந்தைங்க கூட இருக்குன்னு தெரியாமல் ஒரு பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துல போயிடுவான் நம்மளோட செகண்ட் ஹீரோ. இதை பார்த்த குழந்தைங்களா இருந்துட்டு ஃபூக்கோ அக்கா இந்த அண்ணா ரொம்ப மோசம்க்கான்னு சொல்லிட்டு ஃபூக்கோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோட என்ட்ரி. அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்த உடனே வா வாட் எ பியூட்டி, இவனும் இங்கே தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பாப்பா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ மாதிரிட்ட நார்மலாக பேசிட்டு நீ பார்க்க நல்லா இருக்கே, உன் பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு உன் மூஞ்சில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவானா. இவர் வா நம்மளை அழகாக ரசிக்க போகிறான்னு நினச்சா உன் மூக்கில் ஏதோ டஸ்ட் இருக்குது போமா அந்த பக்கம் அப்படின்னு இவளுக்கு செம்ம எம்பாரசிங் ஆகிடும். அப்படியே மூக்கை மூடிட்டு போயிடுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்திருக்கனால நம்ம ஹீரோனோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோஸை வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஸ்கூலில் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்கூல் நேம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஸ்கூலில் தான் எங்களோட பொண்ணும் படிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஃபூக்கோக்கு ஒரே ஜாலியாகிடும். ஆஹா இவனுக்கு ரெண்டு பேர்த்துலேயே அவனை ஒருத்தர் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளாஸில் போய் உட்காந்தா அந்த சிடுமூஞ்சி ஹீரோ இருப்போம். நான் பார்த்துட்டு இவளுக்குலாம் மனசே வித்துரும், போய் இவன் கூட வரணும், அட்லீஸ்ட் அவன் கூடயாவது போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தா வா வாட் அ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லடி இவன் மோசமான வண்டி அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அவன் சயின்ஸ் லேபில் ஏதோ ஒரு பொண்ணை உம்மா அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. இதை வேற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆடங்கண்ணா என்னடா ஃபஸ்ட்டு நாளே உன்னோட திருவிளையாடலை கட்டிக்கிட்டு இருக்கா, அதுவும் புது ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. இவ பார்க்குறத வேற நம்ம ஹீரோ பார்த்துருவோம். அதனால அம்மாடி ஃபூக்கோ ஓடிடு இங்கே நிற்காத ஓடிடுன்னு சொன்னோன்னே இவ்வளோ அந்த இடத்துலேருந்து வந்துடுவா. வெளியே பார்த்தா ஜோன்னு மழை பெருமா. இவ பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை, காலையில் ஆரம்பிச்சிருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. செகண்ட் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா கொடை இருக்குது, நம்ம ஹீரோயின்ட்டு இப்போ கொடை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ அவன் ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின்னு நினைப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனும் அதுக்கேற்ற மாதிரி பேகெல்லாம் கொடுத்துட்டு கோட்டெல்லாம் கழட்டுன்னு ஓகே இவன் கோட்டை கழட்டி அப்படியே நமக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு ஐயோ வேணாம் பரவாயில்ல நான் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தனியாக வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒன்று எவன் உனக்கெலாம் கொடுத்து அந்த பேகை கொடு நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவானோ. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு டே ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கிறடா, நான் வாழ்க்கையில் வெறுக்கிற பையனா அது நீதான்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு பார்த்தா அடுத்த நாள் சும்மா மூக்கு ஒழுகுன்னு ஒழுகிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெளியே இருந்து எவனோ கத்துற சத்தம் வேறு இருக்கும். யாரா காலங்காத்தால அப்படின்னு வெளியே பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கனால அவன் ஸ்கூலுக்கு போகல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஜலதோஷங்களால ஸ்கூலுக்கு போகல. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ரெண்டு பேரையும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒரே ஜலதோஷமாக இருக்குது என்னை பார்த்துக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக கேட்டோன்னே ஹீரோயினுக்கா சமகாண்டாக இருக்கும். சயின்ஸ் லேபில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவள் சமகாண்டாகி ஏன்டா என்கிட்ட கேட்குறா, அதான் அவன்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அவகிட்ட போய் கேள்றா தற்குறிப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாளா. அப்படி இருந்தாலும் மனசு கேட்காது. அவள் சூப்பெல்லாம் போட்டு கொடுக்கும் போது கேட்டுறா சயின்ஸ் லேபில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுகிட்ட சும்மா பேசிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. இல்லையே நீ இருந்த பொசிஷனை பார்த்தா அப்படி இல்லையே அந்த பொண்ணு என்னை விட குட்டை மூஞ்சை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு பேக் வியூ பார்க்கும்போது கிஸ் அடித்த மாதிரி தெரிஞ்சுருக்கு, நான் கிஸ்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு
முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா டெஸ்கில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு காஃபி மக்கை உடச்சி வச்சு கொடுத்துருந்துருப்பாரு நம்ம செகண்ட் ஹீரோ கையில். அந்த காஃபி மக்கை தான் இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணி வச்சுருப்பான், ஃபெவிக்விக்கு அந்த கம்மி இந்த கம்முன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுருப்பான். இதை பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாயிடும். அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கிளாஸை கவனிக்க சொன்னால் ஜன்னல் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை வாட்சா விட்டுக்கிட்டு இருப்பாளா, இவ பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்னம்மா இங்கேருந்து நல்ல கிளியர் வியூ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையாக கலாச்சிட்டு இருப்பான். என்னால் காண்டான ஹீரோயின் வந்துட்டு நேராக டீச்சர் எழுந்திரிச்சு, சார் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறப்ப வந்துட்டு கிளாஸை ஃபுல்லாக வந்து நம்ம ஹீரோ வந்து க்ளீன் பண்ணுறான், ஐ மீன் செகண்ட் ஹீரோ க்ளீன் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா சார் கிட்ட கோத்து விட்டோன்னா ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுது. ஐ மீன் செகண்ட் ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. அவன் வந்துட்டு அடி கையில் சிக்கணும்னா வெளுத்துப்பிட வேண்டிய ஒன்று அப்படின்னு டீச்சர் வந்துட்டு தம்பி சூப்பர் தம்பி இப்படி தான் தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேற பாராட்டினால மாட்டிக்கிட்டாரு. ஸோ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஸ்கூல் ட்ரிப் வந்து போகலான்னு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் போவா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரிவா 2 பேரும் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்து அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ட்ரிப்புக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரிவா ட்ரெயின் பிடிச்சாது போயிடலான்னு போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் பார்த்தாலும் இருந்துட்டு அடுத்த ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கோ, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். ஹீரோ வந்துட்டு 4 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறது, சும்மா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்னு சொன்னேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் இருக்குப்பா, ஸ்னோ மவுண்டெயின், நம்ம ஏன் அங்கே போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஐடியா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பொடிநடையாக ஓடி வந்தே அந்த ஸ்னோ மவுண்டெயின் வந்துடுங்க. ஸ்னோ மவுண்டெயின் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கோம். ரொம்ப சாமிங்காக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருக்கனால நான் ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் அந்த இடத்துல இருந்துட்டு செல்ஃபி கூட எடுத்துருந்துருப்பாங்க. செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க திரும்பி போய் ட்ரெயினை பிடிச்சி சட்டுப்புட்டுன்னு ஊர் பக்கம் போய் சேரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீ ஏன் வந்து ட்ரிப்புக்கு வரல, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்து வண்டியெல்லாம் நிறுத்தி பிரச்சனை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படியா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். பட் நீங்கள் வரல அப்படிங்கிறதுனால சார் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அடியே ஃபூக்கோ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு வந்து சொன்னோடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கம்மனாட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு வாடா மச்சான் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கஷ்டமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லபலபான்னு கத்துவாங்களா, அவங்களாம் இருந்துட்டு மச்சான் சூப்பர் மச்சான் ஒன்ட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க அவளை ஏற்றி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்த உடனே இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்காக பஸ்ஸெல்லாம் எடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது என்னால் தான் வர முடியல அப்படிங்கும்போது நேராகவே நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுறான், இந்த மாதிரி உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்குறேன் எனக்கு புரியல, இல்லை என் பிரதரை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பதிலே சொல்ல மாட்டா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன்கிட்ட நீ இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு போடா வேண அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவா. கீழே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ இதோடய வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு நடந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் என்ன ஒன்றா வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. இவன் அப்படிக்கா வந்துட்டு டாட்டா காட்டிட்டு அவன் கிளாஸுக்கு போக, நம்ம ஹீரோயின் இப்படிக்கா இவன் கிளாஸுக்கு வந்துடுவா. கரெக்டாக பெஸ்டீஸை பார்த்தோன்னு என்ன மச்சான் 2 பேரும் ஒன்றா வரீங்க, லவ்ஸ் ஓகே ஆகிடுச்சு போல் அப்படின்னு பெஸ்டிகிட்ட சொல்கிற அடியே சும்மா இருக்குடி மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடாதீங்கடி, ஆல்ரெடி பிரச்சனையில் போயிட்டு இருக்குடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்து நிற்குமா. நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் ஐயோ இவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா மூஞ்ச திருப்பிக்குவா. சரின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்துடுறா. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா இருந்துட்டு இவளுக்கு ஒரே மண்டையில் ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா அவனை பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் இவன் என்னன்னா அவன் கூட பேசாதன்னு சொல்கிறான். ஸோ இவனுங்க மத்தியில் இந்த உசரை காப்பாற்றுறது ரொம்ப தான் கஷ்டம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவளே தலையில் டென்ஷனாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்க்க வந்தான். இவன் வேற ஒரு பிள்ளை கூட உட்காந்து பிளே கிரவுண்டில் கடலை போட்டுட்டு இருப்பானா. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இவன் என்ன எல்லா பொண்ணு கூடயும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நேராக அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோக்கியோக்கு வேறு ஊர் போகிறதுனால வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க நாயை யாருக்காவது கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி விடுங்க பாட்டி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு தேவையில்லாமல் இப்பெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் டாகெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக அந்த நாயை வந்து அந்த பாட்டிகிட்டே கொடுத்துட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு தான் வந்து ரோசக்காரியாச்சு. அவர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் அந்த டாக் வந்து அடாப்ட் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, அந்த நாயை என்கிட்ட கொடுங்க, இந்த நாய்க்கு நல்ல ஓனராக பார்த்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
வாலண்டரியாக அந்த பாட்டிக்கிட்ட இருந்து நாய்க்குட்டியை வாங்கிட்டு நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து அந்த நாயை எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ மாசு காட்டுன்னு தமாசா வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ நாயை கூப்பிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ வந்துட்டு ஆமாப்பா இந்த நாய்க்கு ஒரு ஓனர் வேணும், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி விட நாளைக்கு ஸ்கூலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் முழுசும் அந்த நாயோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த நாய் யாருக்காது வேணுமா, இந்த நாய் யாருக்காது வேணுமா, இலவசமாக தான் கொடுக்குறோம், 10 ரூபாய் செலவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் ஹைலைட்டே என்னென்னா ஸ்கூலில் இருக்க ஒரு பயபுல கூட அந்த நாயை வாங்கிக்காது. இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோ அந்த நாயை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு தனியாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு தேவையில்லாத வேலைடி, தயவு செஞ்சு நாயை கொண்டு போய் விட்டுறி அப்படின்னோடனே அதெல்லாம் அடங்க மாட்டேன் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நோட்டீஸ் போட்டிருக்குல்ல, அந்த நோட்டீஸ் போர்டில் இருந்துட்டு யாரோ வந்து இந்த நாய் வேணும்னா இந்த கிளாஸில் இருக்க இந்த ஃபூக்கோவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இது அங்கே இருக்கவங்க எல்லாருமே இருந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் அது யார் எழுதி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிட்டு நாய் வாங்கிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வாங்கிக்க மாட்டேன், என் கிளப்பில் இருக்க பொண்ணுங்களுக்கு பிடிக்கலாம் வரீங்களான்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளப் கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்க பொண்ணுங்க கிட்ட இருந்துட்டு இந்த நாய் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களும் வந்துட்டு நோ டாக்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அதே டான்ஸ் கிளப்பில் ஒரு பொண்ணு இருப்போம், செம்ம அழகாக இருப்போம். அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய்க்கா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்களாம் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னோடனே இல்லைங்க நாய் ஒன்று இருக்குது, நாய் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னோடனே அவசியம் ஆட்டிடியூட் பிடிச்சவளா இருப்பா போல், நாயெல்லாம் இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இந்த பொண்ணை இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு க்ரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் இருந்துட்டு சாரிங்க என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னோடனே பரவாயில்லடா தம்பி விட்றா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஏன் எங்கள் டான்ஸ் கிளப்பில் சேர்ந்துக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் டைம் இருந்தால் பார்க்குறேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இருந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் வீட்டுக்கு நடந்து போகும்போது கூட இந்த நாயை வச்சுட்டு என்னப்பா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நாய்க்கிட்ட அதே பாடுதான், உன்னை யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன், சரி விடு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை ஒரு நல்ல வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா கிட்ட இருந்துட்டு இந்த மேலே வீட்டில் இந்த 2 பசங்க இவளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அக்கா பார்த்துட்டு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குடி, நீ வந்து ஒரு லிவிங் ட்ராமாவில் வாழ்ந்துட்டுருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அதுக்கு மேலே அவளை ஏற்றி விட போக நம்ம ஹீரோ வந்துட்டு அடியே சும்மாறி இவனுங்க 2 பேர் மத்தியில் மாட்டிக்கு நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்டி. உனக்கு தெரியுமா உன்னோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி யாராவது ஒரு பொண்ணு நினச்சின்னா எப்படியா இருந்தாலும் செகண்ட் ஹீரோ தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அக்கா சொன்னதே வேறு நினச்சிட்டு இருப்பா, ஒரு வேளை வந்து செகண்ட் ஹீரோ கூட பேட்சப் ஆயிடுவாளோ அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அவன் டெஸ்கில் இருந்துட்டு கை வச்சுட்டு இங்கே தானே உட்காந்துட்டு இருப்பான், இங்கேருந்து நான் பார்த்தேன்னா என்னோட வியூ வந்து அவனுக்கு தெரியுமா, நம்ம ஹீரோயின் அவள் கிளாஸ்லேருந்து இங்கே வாட்ச் விட்டுட்டு இருப்பாள், அந்த மாதிரி உட்காந்து பார்க்குறா, இவன் இந்த இடத்துலேருந்து அங்கே வியூ வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப மன வருத்தத்திலே படுத்துக்கிறா. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் ஐயோ யாராவது பார்த்துட்டா பெரும் பிரச்சனை ஆயிருமே, இந்த இடத்துல வந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடியே நம்மளோட ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இருப்போம். செகண்ட் ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை வாஷ்ரூம் போயிட்டு இருந்தேன், எப்படி என் பிரதரோட டேபிளில் உட்காந்து வாஷ்ரூம் போய்கிட்டு இருந்தேன், இங்கேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சரியா. பார்த்து ஹீரோயின் இருந்துட்டு அதான் பார்த்துட்டல அப்புறம் எதுக்கு என்ன நோண்டிட்டு இருக்க அப்படின்னோடனே அவன் அப்படியே சிரிப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ சிரிச்சு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறான். என்னடா எவ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உரன்னா இருப்போம், உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலாச்சி விட்டுருவாளாம். நம்ம ஹீரோவும் பார்ப்பான். ஹீரோ பார்த்துட்டு தேவலாம் பேசிகிட்டு இருக்கு நீ, ஓவரா சீன் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கர்டனுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் கர்டன் பின்னாடி இருக்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தெரிய போக அவ்வளவுதான் ஸ்கூலில் இருக்க 2 பொண்ணுங்க பார்த்து ஸ்கூல் பூரா தண்டூரா அடிச்சு விட்டு போயிடுவாளுங்க. காரிடோர் வழியாக போனால் இவ தான் அந்த பையனை கிஸ் பண்ண பொண்ணு, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த ரூமர் பெஸ்டீஸ்க்கு போகாமல் இருக்குமா. பெஸ்டீஸ் பார்த்து கேட்குறாங்க, இவள் என்னடி அந்த பையனை உம்மா அடிச்சிட்டியா அப்படியா அப்படின்னா ஐயோ இல்லடின்னு சொல்லும் போது இந்த விஷயம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கே தெரிஞ்சிருது. அவனும் வந்து கேட்டோன்னு வந்துட்டு அதெல்லாம் பொய்யிடா உண்மை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி போயிடுவான். நேராக எங்கே வந்து உட்காந்துப்பான்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டில் அந்த நாய்க்குட்டியை வச்சுட்டு அந்த நாய்க்கிட்டையாவது சொல்லி புலம்புறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. சரி விடு இதுக்கெல்லாம் என் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கணுன்னே வாயத்தரன்னு சொல்ல வேண்டியது என்னடா நீ நான் அதை பண்ணலன்ட்டு அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் சொன்னால் மட்டும் என்ன இவனுங்க நம்பவா போகிறானுங்க, என்ன பண்ணுறது நமக்கு தெரியும் நம்ம எதுவும் பண்ணலன்ட்டு அப்புறம் நீ வரி பண்ணிக்கிற அப்படின்னு எனக்கு அது ஒரு பிரச்சனை, இப்போ இந்த நாய் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த நாயை வச்சுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு தான் சொன்ன ஆரம்பத்திலே நாயை வாங்காதன்ட்டு, இதெல்லாம் முடியாதுன்னு ஏதாவது பண்ணியே தீர்வுன்னு நாயை வாங்கினால அனுபவிடி உட்காந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நாயோட ஒரிஜினல் ஓனர் வந்து அந்த பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு என்னம்மா ஓனரை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டோன்னே இல்லை பாட்டி ஓனர்லாம் கண்டுபிடிக்க முடியல சாரி
சாரி பாட்டி, கோச்சிக்காத பாட்டி அப்படின்னோடனே சரி பரவாயில்ல விடுமா, வேறு யார்ட்டையாவது இந்த நாயை வந்து நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வருவானா, நம்ம ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த நாய்க்குட்டியை வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காடி, நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த போஸ்டரை பார்த்தாலாம். ஸோ வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா, ஸோ இந்த நாய்க்கு வந்து புது ஓனர் கிடைச்சாச்சு, நீ இனிமேல் வந்து வரி பண்ணிக்காத அப்படின்னா அந்த பாட்டிமா என்ன பண்ணிட்டாங்க, நாயை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இந்த நாயை பிடி, இந்த போஸ்டர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த போஸ்டரில் யாரோ ஒருத்திங்க ரொம்ப கேவலமாக அந்த நாயை வரைஞ்சி இந்த நாய் வேணும்னா இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டு எழுதி விட்டிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான், ஓகே நம்மளோட பெஸ்டிஸ் தான் வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காளுங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கா. கடைசியில் நாய் வந்து சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடி ஆகிருந்துட்டு லிப் க்ளாஸம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி பார்த்த உடனே விழுந்துடணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு டான்ஸ் கிளப்பில் சேர்ந்துட்டான் போல. காலங்காத்தால் என்ன விளையாட்டு கட்டுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் எல்லாத்துக்கும் டான்ஸிங்கில் வித்தையெல்லாம் காட்டிட்டு நேராக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குப்பா அப்படின்னு அந்த லிப் க்ளாஸத்தை தான் அப்படி சொல்கிறாராம் தலைவர். உடனே அந்த டான்ஸ் கிளப்பில் இருக்க பையன் ஒருத்த வந்தோடனே இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மண்டையும் கழுவி அவளையும் டான்ஸ் கிளப்பில் சேர்த்து விட்டுறான். நம்ம ஹீரோயினை தவிர அங்கே இருக்கவங்க எல்லாருமே டான்ஸிங் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, நம்ம ஆள் மட்டும் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மை போட்டு வந்திருக்கோம். அந்த பக்கம் ஓரமாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறா, வேறு யாரும் டான்ஸ் கிளப் லீடர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நீ தான் நியூ கமரா, வா உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறா. அந்த டான்ஸ் கிளப்போட லீடர், இனிமேல் நான் அவளை லீடர்னு சொல்கிறேன், லீடரும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பேசுகிறான். அடிக்கடி நம்ம ஹீரோ நடுவில் வந்து ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணிட்டு போவா. அவளும் பார்த்துட்டு மூடிட்டோனால இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட்டும் பண்ணி விடுவா. கிளப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ராயிங் பண்ணுவான். நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துட்டு அவன் ரொம்ப மோசமாக தான் ட்ராயிங் பண்ணுவான். அவன் ட்ராயிங்கை பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக வந்து கேலி பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் யாரோ அந்த நாயோட ஃபோட்டோ ரொம்ப கரண கொடூரமாக வரைஞ்சி போட்டாங்களே, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ தான். அந்த ட்ராயிங்கை வச்சே வந்து நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்றா. நீ தானா அந்த ட்ராயிங்கை ரொம்ப கேவலமாக வரைஞ்சேன் அப்படின்னு. போதும் அப்படியே ஓரா சீன் போடாது, இவன் என்னமோ நல்லா ட்ரா பண்ணுற மாதிரி என்ன பேசுகிறான்னு சொல்லும் போது அவள் எந்திரிச்சு போகும்போது ஹீரோயின் கீழே விழுவா பாருங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சிருவானா. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி பற்றிக்கிட்டு எரிய ஹீரோயின் உடனே டான்ஸ் கிளப்புக்கு ஓடி வந்துடுவா. ஐயோ இதுக்கு மேலே அங்கேருந்து சரிப்படாதுன்னு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் போட்டிருக்க ஷூ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதனால் வந்துட்டு டான்ஸ் சரியாக பண்ண முடியாது, கால் வேறு அடிக்கடி சுருக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதை பார்த்த ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இந்த வீக்கெண்டு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய் உனக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இவ்வளோ வீக்கெண்டு வந்துட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இவன் எனக்கு புரியல, இந்த காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஷூ வாங்க போகிற மாதிரி இருக்கா, ரெண்டு பேரும் டேட்டிங் போகிற மாதிரி இருக்கா, எனக்கு ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டான்ஸ் கிளப் லீடர் வருவாளா. லீடரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சி 1000 வாட் பல்ப் மாதிரி எரிஞ்சிட்டு புஷுன்னு போயிடும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் தான் கூப்பிட்டேன், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காதுன்னு சொன்னோன்னே ஷூ எடுக்க வந்தது என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு தான். அவங்க ரெண்டு பேர் என்னமோ கப்பிள் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஓரமாக தண்ணி கேன் போட வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த கொடுமையெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு அவன் மனசு ரொம்ப நோகடிச்சிக்கிட்டு போதுண்டா போதும், நீங்கள் ஷூ வாங்கி கொடுத்ததும் போதும், அந்த ஷூவை போட்டதும் போதுன்னு இருக்கும். நேராக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவானா லீடரை. எல்லாரும் உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த குக்கிங்லாம் சரிப்பட்டு வர்றது. அவள் காய்கறியை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பா வெட்டுறங்கிற பேரில். இதை வந்து அந்த டான்ஸ் லீடர் பார்த்துட்டு நீ இப்போ ஃபூக்கோ நான் வந்து கட் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூக்கோ அப்படி ஓரமாக உட்கார வச்சிருவா. நம்ம ஃபூக்கோ இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து உட்காந்துருப்பாலாம். இதை வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்ன மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை அவள் பாரு ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா குக் பண்ணுறா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா, என்னால் தான் இந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவள் மூஞ்சியே பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவள் சரியானவன், நீ வாயை மூடிட்டு உட்காரு, அவளெல்லாம் உன் கூட கம்பேரே பண்ணிக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் என்ன சமைச்சு முடிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், நீ இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன், என்னால் எல்லாமே சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீடர் என்ன சொல்லுவா, எனக்கும் ஒன்ன மாதிரி தான்ப்பா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி இலக்காரமாக சொல்லிடுவா. இதை வந்து கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு நேராக வெந்திரிச்சு போயிடுவானா. அவள் பார்த்துட்டு ஏன் சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் பாரு நீ வந்து எங்களோட கெஸ்ட்டுனா கெஸ்ட் மாதிரி மட்டும் நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாளா. அவளும் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அந்த கிளாஸ் லீடருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். பட் அவள் அந்த ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஸோ
இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம ஃபூக்கோ வந்து பார்த்துருவோம். ஃபூக்கோ பார்த்தோன்னே இருந்துக்கிட்டு சரி வரியா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஏன் கிளப்பில் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டான்ஸ் கிளப் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஹீரோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னா இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்ன கூட ஓ அப்படியா, ஏன்னா வந்து நான் ஹீரோ வந்து லவ் பண்ணலான்னு இருக்கேன், ஒருவேளை உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை வந்து இதோட விட்டுரு, இதுக்கு மேலே இனிமே வந்து உங்ககிட்ட ஸ்வீட்டாலாம் நடந்துக்க மாட்டேன், இது என்னோட வார்னிங்காக கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறா அப்போ அதனால தான் வந்து என்னை பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசுறியா அப்படின்னா ஆமாம் அவன் கூட க்ளோஸ் ஆகிறதுனால தான் உங்ககிட்ட சிரிச்சு பேசுகிறேன், ஏன்னா நீ அவனோட ஃப்ரெண்ட் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிம்பாலிக்காலாம் இல்லை டேரெக்டாகவே மிரட்டி விட்டு போயிடுவான், அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டு நம்ம ஹீரோயினை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறா லீடரு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு கேஸ் பர்னிங் ஆகிட்டு இருக்கும். அதனால ஸ்கூலை விட்ட உடனே இவ தனியாக போயிடுவாளா. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு அடியே ஏன்டி என்னை விட்டுட்டு வர, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிறுத்தி கேட்கும்போது நீ ஏன் என் கூட வர, போ அந்த லீடர் கூடயே போ அப்படின்னு கூடயே போ, என் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு தனியாக நடந்து வந்துருப்பாளா. இதை வந்து செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு ஏன் நீ மட்டும் தனியாக வர, அவன் எங்கே போனான் அப்படின்னு அவன் வந்து அவன் கூட போயிட்டான் போ அந்த பக்கம் அப்படின்னு இதுக்கு தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு, நீ தான் இல்லை அவர் ரொம்ப நல்லா வரு அப்படின்னு சொல்லிட்டு போனல, இப்போ படுறியா. செகண்ட் ஹீரோ ஏன் இப்படி சொல்கிறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு இந்த ட்ரூ லவ் மேலெலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் பணத்துக்காக தான் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கனால தான் இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேருன்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்தா இருந்துட்டு அந்த கிளாஸ் லீடரை சைக்கிளே வச்சு கூட்டிகிட்டு வருவானா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. இதை பார்த்தோன்னா செமகாண்டாடி என்னன்னு பார்த்தா கால் உடஞ்சிருக்குன்னு போய் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை வீட்டுக்கு வச்சு வீட்டிலேருந்து பிக்கப் ட்ராப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இவன் நேராக வந்து போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நான் அவனை உஷார் பண்ணிடுவேன்னு உனக்கு என்ன காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் சக்காலத்தி சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மனசுக்குள்ள வந்துட்டு இருடி உன்னை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்கு போவோம் பாருங்க, நடுவில் இந்த கௌசிக்கொந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிக்கப் பண்ண வந்திருப்பாளா. இதை பார்த்தோன்னா அந்த லீடருக்கு செம்ம காண்டாயிடும், வா நான் இனிமேல் உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. இதை பார்த்த கிளாஸ் லீடர் இருந்துட்டு நீ நானும் கொஞ்சம் ஸ்கூல் கிரவுண்டில் போய் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சரி வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் கிரவுண்டில் போய் சைக்கிளெல்லாம் ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு பேசலான்னு பார்த்தா இருந்துட்டு கிளாஸ் லீடர் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிடுவா, எனக்கு இந்த மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம ஹீரோயின் பதக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ இருந்து அவனுக்கு தான் இந்த ட்ரூ லவ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, அவன் வந்துட்டு ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த இடத்துலேருந்து அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே குத்துக்களமாகிடும். நேராக வந்துட்டு லீடர் ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அப்போ கூட மிரட்டுவா. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவள் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கா, ஏன் வந்து ஹீரோவில் வேணான்னு சொன்னான், ஈவன் அந்த கிளாஸ் லீடர் ரொம்ப அழகாக வேற இருப்பாள், அப்படி இருந்து ஏன் வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பேன். வீட்டுக்கு போக வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பான். ஹீரோ பார்த்தோன்னு வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லு ஃபுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பார்ப்பான் பாருங்க. இவளும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட அவள் ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவா. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அவனுக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அவன் வந்துட்டு ஐம் ஸோ சாரி, நான் வந்து ஜஸ்ட் ஒன்று ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவான். அப்புறம் என்ன நம்ம அக்கா இருந்துட்டு இந்த பக்கம் காவேரி ஆரியும் அந்த பக்கம் காவேரி ஆரியும் திறந்து விட்டு ராத்திரி பூரா உட்காந்து விடிய அழுதுகிட்டே இருப்பாளாம். இதை பார்த்து செகண்ட் ஹீரோ வந்துட்டு இதுக்கு தான் சொன்னால் படித்து அவன்கிட்ட போகாத எங்கே கேட்குறீங்க, எங்களை மாதிரி இருக்க பசங்களை எங்கேயாவது நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் வேணும்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பின் வந்து கொடுப்பான. இந்த ஹேர் பின் பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவளும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே சோகத்தில் வந்துட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு ஹேர் பின் போட்டிருப்பா. என்ன பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பின்னெல்லாம் இல்லை, அவள் அப்படியே சோகமாக தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுங்க 2 பெஸ்ட்டு என்ன அது மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே இவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னோடனே சரி உடுமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவை பார்ப்பா, நம்ம ஹீரோயினை பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு ஆளாவே மதிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இதை பார்த்தோன்னா அவளுக்குலாம் செம்மையாக வெக்ஸ் ஆகிடும். அப்போ கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவான். செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே குட் மார்னிங் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது தலையை நோட்டீஸ் பண்ணால் ஒரு பின் போட்டிருக்கா. பட் அந்த பின் இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கொடுத்த பின் கிடையாது, அதுக்கு பதிலாக வேற ஒரு பின் வந்து போட்டு வந்திருக்கா. இதை பார்த்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது, என்னடா நம்ம ராத்திரி அவ்வளோ தூரம் சொல்லி ஒரு பின்னு வாங்கி கொடுத்தா அந்த ஹேர் பின் போடாமல் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடும். ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது ரொம்ப அழகாக இருந்துச்சா, யூஸ் பண்ணனா வந்து துருப்பிடிச்சு போயிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னோடனே அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறான். என்னடா வாழ்க்கை இதுன்னு போயிட்டு இருக்கும்போது அகெயின் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுவாளை பார்த்தோன்னா ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி போய் ஹீரோயின் என்ன பண்ணிடுவா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி போயிடுவாளாம். ஓடி போயிட்டு ஓரமாக நின்றுட்டு இவங்க 2 பேரும் ஸ்னோ மவுண்டன் போகும்போது ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்களே, ஸோ அதை தான் அப்படியே பாவமாக பார்த்துட்டு டெலிட் பண்ணலாமா இல்லை வச்சிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாகி திங்க் பண்ணிட்டு
இருப்பான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து போயிருந்திருப்பான். சரி நம்ம ஹீரோயின் வேறு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கால, சரி இவளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்கவங்களும் இருந்துட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, இன்னும் ஒருத்தரை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ணன் தம்பிங்க தானே, ஸோ இங்கே தான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க போல். அந்த கடையில் இருந்துட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம 2 ஹீரோஸ்லாம் ஒன்றா பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் எப்பயுமே வந்து தனியாக தான் போகிறான். ஸோ இதை பார்த்து செகண்ட் ஹீரோ வந்துட்டு இப்போ நீ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னோடனே, நீ என்னை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சீரியஸாக பரவாயில்ல தானே அப்படின்னு, கம்ப்ளீட்டாக நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து எந்த அளவுக்கு இவன் மேலே லவ் வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஓகே அவனை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து இவனை அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வர ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கா கிட்ட தானே எப்போ எல்லாத்தையும் சொல்லுவான். உங்கள் அக்கா கிட்டே சொல்லும் போது இவள் வந்துட்டு உனக்கு 2ஆவதாக இருக்கவன் தான் கரெக்டு, இருக்கவன் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற ஏற்றி விடுவா. சரி இரு நான் போய் என் ஹேரை கேர்ள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் பண்ணிட்டு வர பாருங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா நல்லா ஆப்பிரிக்கன் குரங்கு மாதிரி வந்துருப்பாளாம். இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு என்னடா மூஞ்சி இது, இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தலையை டச் பண்ணுவான் பாருங்க. இது பார்த்த உடனே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே வேல்க்கணும் கபன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்புறம் பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறது என்ன, அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை பார்த்து வலிகிறது என்ன, அங்கே வந்திருக்க லேடிஸ் கஸ்டமர் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து வலிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவனும் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி மாறி இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடுவோன்னா தோசைக்கல்லில் கையை சுட்டுக்குவோம் நம்ம ஹீரோயின். ஐயோ கை சுட்டுக்கிட்டோமே அப்படின்னோடனே நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு இந்த அடுப்பை கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அழுவாளா, இதை பார்த்துட்டு ஏன் ரொம்ப வலிக்குதா, ஏன் அழுவுற அப்படின்னோடனே இல்லை வலிக்கலை கையெல்லாம் எரியுது அப்படின்னு போய் சொல்லுவான். இருந்தாலும் நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ எதுக்கு அலறன்ட்டு, அமைதியாக வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு 2 பேரும் சும்மா நார்மலான கான்வர்சேஷன் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே இனிமேல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து டோட்டலாக மறந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கூட வந்து கமிட் ஆயிடலாம், இவனும் ரொம்ப லவபுளாக தான் இருக்கான், நம்மளை வந்து ரொம்பவே விரும்புகிறான், இதுக்கு மேலே வந்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மவுண்டெயினில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்களே அந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நம்ம ஹீரோயின் டெலீட் பண்ணிடுவா. அப்புறம் என்ன அடுத்த நாளில் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ கூட தான் வந்து ஸ்கூலுக்கு வருவா. இதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவன் ஒரு ஹேர் பின் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்துருப்பாள். அந்த ஹேர் பின் வந்துட்டு அவள் தலையில் போட்டு வந்திருப்பாள். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலியாகிடும். ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக இவங்க 2 பேரும் இப்படி போகிறது இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து வேற பார்த்துருவோம். இவனுங்க 2 பேத்துக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடும். கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவரோட 2 பெஸ்டிஸ் வராங்க. கீழே கிரவுண்டில் இருந்துட்டு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்களா, நம்ம 2 ஹீரோஸ் தான் வந்து போட்டி போட போகிறாங்க, வரியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வரா. வந்து பார்த்தா இவனுங்க 2 பேரும் தான் வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு வாடா நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தலான்னு கட்டக்கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டைக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு இந்த மேட்ச்சில் நீ வின் பண்ணிட்டீங்கன்னா ஹீரோயின் உனக்கு, நான் வின் பண்ணிட்டேன்னா ஹீரோயின் எனக்கு, ஓகேவா உனக்கு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்தேன் பாரு ஓட்டம். கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான் வின் பண்ணுவார். உடனே நம்ம செகண்ட் ஹீரோக்கு மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்க, ஃபஸ்ட் ஹீரோக்கு பட்டாம்பூச்சி பொசுக்க ஒரே தமாசாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வின் பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு குப்பையை கொட்டலான்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இருப்போம். ஒரு நிமிஷம் நீ வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும்னு சொன்னோன்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரி வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்ட போவான் பாருங்க. ஆனால் வந்து கிஸ் பண்ண மாட்டான். ஏன்னா ஹீரோயின் வந்து ஸ்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து இன்னும் ஓவர் கம் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு முட்டாள் நான் வந்து சடனால இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உனக்கான டைம் வந்து நான் கொடுக்குறேன், டேக் யூர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மறுபடியும் அக்கா கிட்ட இருந்துட்டு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அக்கா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்னமோ 2வது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும்
இவங்களும் பத்தா குறைக்கு வந்து நம்ம ஹீரோயின் மண்டையை நல்லா கழுவி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு பாருங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் கையில் வச்சுக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டிருப்பா. சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் வந்து புதுசாக வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் காட்டுறாங்க. காட்டினா நம்ம ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த லேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே இப்போ புதுசாக வந்திருக்க பொண்ணு வந்துட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, ஒன்றுலாம் நான் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, பார்க்கவே இல்லை, எங்கப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோவோட ஒரு தலை காதலி. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இந்த அக்கா வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அக்காவுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். ஸோ வந்து இவங்களை ஏன் நான் அக்கான்னு சொல்கிறேன்னா, இவங்க நம்ம செகண்ட் ஹீரோவோட பெரிய பொண்ணு. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கியா அப்படின்னா, ஆமாம்ப்பா புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன இவனுக்கும் தெரிஞ்சிருக்கா அவனுக்கும் தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இருப்பாள், அவள் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்க கார் எடுத்துகிட்டு. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டே போயிடுவான். செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறத ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போவான். வா உனக்கு வந்துட்டு நான் அவள் யாருன்னு சொல்கிறேன்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸோட தாத்தா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த தாத்தாவோட கம்பெனியில் தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோவும் அவங்களும் ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். லஞ்ச் ஆனால் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றது என்ன, போகிறது என்ன, வரது என்ன, ஏன் ஈவன் நம்ம ஹீரோ இருக்கான செகண்ட் ஹீரோ அவங்களை கிஸ் கூட பண்ணியிருப்போம். ஸோ இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் இருந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா முதல்ல வந்து இவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணா, இப்போ என்னன்னா அவனும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான் போலையே அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவங்க தாத்தாக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால அவங்க வேலையை விட்டு வந்துட்டு வேறு கம்பெனிக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ போகும்போது தான் இருந்துட்டு ஒரு காஃபி மக் கொடுத்துருந்துருப்போம். நம்ம ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு காஃபி மக்கை கீழே தள்ளி விட்டு உடச்சிருந்துருப்பாள். அதை கூட நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கம் போட்டு பிளாஸ்டிக்லாம் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருப்பாள். ஸோ அந்த மக்கு தான் இருந்துட்டு இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு, போங்கடா போங்க, உங்கள் குடும்பத்துக்கு வந்து நான் வாய்க்கப்பட்டனா அவ்வளோதான் போல், 2 பேரும் மாறி மாறி போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு தேவையில்லாமல் ஏன் பண்ணிகிட்டு இருக்க, நீ இப்போ கரண்ட்டாக வந்து ஹீரோயினை தானே பார்த்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ஹர்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் இருந்துட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடும். பரவாயில்லையே நமக்காக கிஃப்டெல்லாம் கொடுக்குறான், அப்போ வந்து இவனுக்கு நம்மளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வந்து சமாதானம் ஆகிடுவான். சரி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்துட்டு க்ளவுஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பான். ஏன்னா ஜப்பானில் வின்டர் டைமில் அந்த க்ளவுஸ்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த க்ளவுஸை எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுவான், நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்க்குறதுக்கு போவாள். அங்கே பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ கூட வந்துட்டு அந்த பொண்ணு நின்றுட்டுருப்பாளா. பார்த்தோன்னே அவளுக்கு சமக்காண்டாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை வந்து ஹீரோயினுக்கு தர சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்ததே இந்த பொண்ணு தான். ஸோ இந்த விஷயத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிடுவா, உனக்காக நான் தான் செலக்ட் பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் எதுவுமே பேசவே மாட்டா. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த க்ளவுஸை வந்து தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ தான். கிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கு கூப்பிட்டு வந்துருப்பான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்னு பார்த்தா இருந்துட்டு இவன் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்லிடுறான், நீ அவள் கூட போய் சுற்றுறதே எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இங்கே பாரு அவளும் வந்துட்டு நிறைய ஹர்ட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி டைமில் நான் அவள் கூட இருக்கிறது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து கோச்சிட்டு போயிடுவா. ஸோ இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து கேட்டுருவான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருப்போம். என்னடா இவன் நம்ம வந்து அவ்வளோ தூரம் உருகி சொல்கிறோம், நம்மளை விட்டுட்டு அவளோட ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப முக்கியன்ட்டு போகிறோம், அப்போ ஏன் ஃபீலிங்ஸ் என்ன குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசெல்லாம் நொந்து போய் உட்காந்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ரூமில் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வரியா நீ நான் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவா. இவ்வளோ அந்த டான்ஸ் ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே டான்ஸ் கிளப்பில் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், சே எனக்காக இதெல்லாம் பண்ணிங்களான்ட்டு. பட் நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டேட்டிங்க்கு வந்து போயிருந்திருப்பான். இவனை திருத்தவே முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது வந்துட்டு ரொம்ப
ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பர்த்டேயில் வந்துட்டு நான் எல்லாருமே என் கூட செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த பையன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு காண்டான நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையை பார்த்து இருந்துட்டு இந்த ஆமா பொண்ணே இனிமேல் ஆள்கிட்ட வராத, மந்தினா வந்து ஒன்று சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்லணும்னு அவனும் பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உன்ன மாதிரி பொண்ணை தான் பிடிக்கும், என்ன மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது, வேணா இரு அவங்ககிட்டே கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வந்தோடனே பயப்படலாம் அப்படியே போய் எல்லாத்தையும் வத்தி விட்டு வந்துருமா. இது எல்லாத்தையுமே ஓரமாக இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துருவோம். அவன் பார்த்துட்டு செம்ம காண்டாயிடும். அவன் வந்துட்டு நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவியா, அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நுழைஞ்சி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஏன் வந்து இத்தனை வருஷமாயும் நீ இன்னும் சுயநலத்தை வந்து குறைச்சிக்காமலே இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சத்தம் போட்டு பேசிடுவான். ஸோ இதை இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே இது என்னோட பிரச்சனை, இதுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு சொன்னோன்னே இதனால் இவனுங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடும். இவனுக்கும் காண்டாயின்ட்டு சரி தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்ப ஓரமாக நீ வரியா இவங்ககிட்டலாம் பேசாத இனிமே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஹீரோயின் வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறது வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வன்மம் கக்கிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. பேசிட்டு சும்மா நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு இவன் சும்மா பேம்பர் பண்ணிக்கிட்டு இருப்பான், நீ ஒன்றும் வருத்தப்படாத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துருவான். அவன் பார்த்துட்டு லபா லபான்னு கத்திக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் சிங்கப்பெண்ணா உருமாறுவா. அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஏன் நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத உன்னால் பார்க்க முடியல, நீ மட்டும் அவ கூட கை கொத்துக்கிட்டு போகிற, அதை மட்டும் என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சமகானில் கத்திட்டு இருப்பான். அப்படி நாக்க பிடிங்கிட்டு சாக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவன் கப்புச்சிப்புன்னு கம்முன்னு ஆயிடுவான். ஸோ இதுதான்டா வந்து சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அண்ணங்காரன் கூட பார்க்காம அவன் சட்டையை பிடிச்சி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயினை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோ ஒரு கோவத்தில் என்ன சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு வந்து அவள் வேணாம், ஃபஸ்ட்டு வந்து அவனை தானே லவ் பண்ணிட்டு இருந்தா, அவனை நீயே வச்சுக்கோ, எனக்கு வந்து அவள் தேவையில்ல அப்படின்னு சொன்ன அப்படின்னு ஒரு கோவத்தில் சொன்னோன்னே ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வரியா அவங்க கூட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பின்னாடி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறா, இங்கே பாரு நான் வந்து ஒன்று ட்ரூவாக வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விரும்புகிறேன், ஸோ அதனால் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு, நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல, வந்து நீ ஒன்றே ஒன்று தான் சூஸ் பண்ணணும், ஒன்று நீ என்ன சூஸ் பண்ணணும் இல்லைனா அந்த பொண்ணை சூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து உன் கையில் தான் இருக்குது, உனக்கு வசதி எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கேட்டோன்னே இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடுறான், சரி நான் உன்னையே சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்கூல் விடும் போது இருந்துட்டு எப்பயும் போல் பிக்கப் பண்ண வருவாங்கள்ல, ஸோ வந்துட்டு பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு சொல்லிடுறான், இனிமேல் வந்து நீ என்னை பார்க்க வராத, என்னை பிக்கப் பண்ணவும் வராத, நீ போய் நீ உண்டு உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்துக்கோ, என்னோட பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, வா காரில் வாங்க உங்கள் 2 பேரும் நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இருந்தாலும் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் பின்னாடி ஒரு ரிவர் இருக்கும், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது கீழே 2 பேரும் உட்காந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா இவன் வந்து அவளுக்காக அவளை வேணான்னு சொல்லிட்டான்ல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாள். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சில பல ஃபுட்டெல்லாம் வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே 2 பேரும் உட்காந்து சும்மா நார்மலான கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசி இப்போ தான் ரொமான்டிக் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால அவன் நல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டே உள்ளே வருவாள். செகண்ட் ஹீரோக்கு பார்த்தோன்னா அள்ளு விட்டுரும், ஐயோ இவன் என்ன மறுபடியும் வந்துட்டான்ட்டு. அவர் வந்துட்டு இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, எனக்கு சும்மா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் குடிச்சிருக்கால. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவா. கீழே விழும்போது வந்துட்டு செகண்ட் ஹீரோ தாங்கி பிடிப்பான் பாருங்க. அவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இவளுக்கு வந்து ஒரு மாதிரி குழுன்னு ஆகிடும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஹீரோயினுக்கு தான் செம்ம கடுப்பாயிடும். அவள் அந்த இடத்துலேருந்து போயிடுறா. போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுனே அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நம்ம செகண்ட் ஹீரோ ஓடி வந்துட்டு அவள் விழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ பேக்கெட்குள்ளே வந்து வச்சுருந்துருப்பான். அந்த லெட்டரில் என்ன போட்டிருப்பான்னா, இன்னைக்கு வந்து ஒரு 6 மணிக்கு இருந்துட்டு நீ வா, நீ நானும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை வைக்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்துருப்பான், ஆனால் பேசியிருந்துருக்க மாட்டான். அந்த லெட்டர் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து காட்டுறான். நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவான், இல்லை நான் அவளை வந்து பார்க்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டுருந்துருப்பா, வா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா இந்த லெட்டரை காட்டியிருந்துட்டு, நீ போ, அவங்களுக்கு வந்து நீ சொல்கிற மாதிரி உன்னோட நீடு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, ஸோ அதனால் நான் தான் என்னமோ உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டு நீ வந்து அவங்கள பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ கையில் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவா. பெரிய தியாகி மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் பின்னாடி
இருக்க ஒரு ப்ளே கிரவுண்டில் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தோன்னே இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அன்றைக்கி ராத்திரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு வந்துருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் கேட்கும் போது, இங்கே பாரு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் அவளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உண்மைதான், அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாள், அவள் எப்பயுமே தனியாக தான் இருப்பாள், தனியாக சாப்பிடுவா, தனியாக இருப்பாள். ஸோ வந்து அவளுக்கு நான் வந்து ஒரு நல்ல கம்பெனி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கும் போது இருந்துட்டு எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் வந்து ஒன்றை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இனிமேல் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவள் ஒரு காஃபி மக் இருந்துட்டு கொடுத்துருந்துருப்பாள் கிஃப்டாக. அந்த காஃபி மக் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டு நான் ஒன்றை தான் சூஸ் பண்ண போகிறேன், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ இதை ரோட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கிடையாது. ஸோ வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால இந்த எபிசோடில் நான் சொல்கிறேன், நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பா சாமி போதும்டா, நீயும் போதும், உங்களோட விளையாட்டும் போதும், என்னை விட்டுருங்கடா, இதுக்கு மேலே எனக்கு யாரும் வேணாம், நான் போங்கடா, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படி போன ஹீரோயின் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ கையும் குளமாக பிடிச்சி, இங்கே பாரு ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா எங்கள் அப்பா பணக்காரராக இருக்காரு அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கேர்ள்ஸ்னாவே வந்து பணத்துக்காக தான் வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் நீ அந்த மாதிரி இல்லை, நான் வந்து இப்போ உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து நீ தரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் தான் விழலை. மற்றபடி நம்ம ஹீரோ எல்லா வழியிலையும் கேட்டுருவான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லியிருப்பான். ஸோ செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுறா, வாடா என் சக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்டு ஓகே ஃபைன் என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லி போயிடுறான். நேராக செகண்ட் ஹீரோ இந்த அக்காவை தான் பார்க்க வரான். அக்காவை பார்க்க வந்தோடனே வந்துட்டு எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் என்னானா, அவனை ஏன் கூப்பிடலன்னு, இல்லை அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அதனால் இந்த கிறிஸ்மஸ் எப்படி தனியாக செலிப்ரேட் பண்ணுறது, ஸோ அதனால தான் உங்க கூட செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த அக்கா வந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒன்றா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேச வருவான். உடனே ஹீரோயின் வந்து முந்திக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு டைம் வேணும், நான் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அம்மா தாயே நான் வந்து கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமான்னு தான் கேட்டேன், நீ எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க, போப்பா வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கிறிஸ்மஸும் வருது. நம்மளோட ஹீரோவோட வீட்டில் தான் கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா சாண்டா கிளாஸ் காஸ்டியூமெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்த மட்டும் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இப்படி அனாதே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மனசு கேட்காம போய் கேட்கா, என்னாச்சு, ஏன் நீ வந்து இந்த கிறிஸ்மஸ் தனியாக கொண்டாடுற, அந்த பொண்ணு எங்கே போனோம் அப்படின்னு. அவன் பாய் ஃப்ரெண்டு வரதுனால வந்துட்டு எனக்கு கழட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ பேசலான்னு கூப்பிடுவோம். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஹீரோ மூக்கு எடுத்த மாதிரி எங்கடி இருக்க வாடி அப்படின்னு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் அந்த கிளப்பில் இருக்க லீடரை கட்டுறா. அவள் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட புட்டிக்கிச்சில, அதனால் கொஞ்சம் மனவர்த்தத்தில் இருக்கும்போது அதே கிளப்பில் இருக்க ஒரு பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்துருக்கும். அவன் சிம்பாலிக்காக இருந்துக்கிட்டு இந்த உனக்காக இது நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணோன்னே இவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. ஓகே 2 பேரும் மேட்ச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலலாம் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் மூடிட்டு ஓகே கிஸ் தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு ஒரு சென்ட் பாட்டில் ஓப்பன் பண்ணி, கிஸெல்லாம் கிடையாது, இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு இந்த பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன், இது உண்மையாலுமே ரொம்ப நல்ல பர்ஃப்யூம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும், வேணா மூந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் எங்கடா போனேன், இதெல்லாம் விட்டுட்டு எத்தனை செருப்படி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே வேலையை என்ன பண்ணுறான், நம்ம செகண்ட் ஹீரோ வாங்கி கொடுத்த க்ளவுஸை தூக்கி குப்பையில் போட்டு போதும் இதுக்கு மேலே இவன் நமக்கு வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு தான் நமக்கு கரெக்டு, ஃபஸ்ட்டு ஹீரோ கூட வந்து மேட்ச் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், உன்னால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு போகும்போது இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து இருந்துட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்து, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ என்ன டைம் வேணுமோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடான். அன்றைக்கி ராத்திரி இருந்துட்டு செகண்ட் ஹீரோவை பார்க்குறதுக்கு மறுபடியும் அந்த அக்காக்காரி வருவா, அந்த அக்கா வருவா. அவள் வந்தோடனே இருந்துட்டு இவன் கேட்டுறான், எங்கே உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னதுனால வந்துட்டு சும்மா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் என்ன டைம் பாஸா என்னை பார்க்குறது உன் பாய் ஃப்ரெண்ட்டை சொன்னியா அப்படின்னோடனே இல்லை சொல்லலை அப்படின்னோடனே இவன் செம்மகாண்டா எடுத்து ஃபோனை எடுத்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் டாக்கிறா, வந்து தயவு செஞ்சு அவளை கூட்டு போடா, சும்மா நான் நசன்னு போட்டு என்னை தாழ்ச்சிட்டு இருக்காடா அப்படின்னோடனே இவர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல, உன் பாதிக்கு நான் ஊருக்காயா, தயவு செஞ்சு போயிடு, என்னையும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அவனையும் விட மாட்டேங்கிறேன், என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஆளப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருந்துட்டு இதோட முடிச்சிக்கலாம், நீ அப்படிக்கா போயிரு தாயை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுவான்.
இந்த பக்கம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஜப்பானில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்னோவை வந்து ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கையெல்லாம் கசக்கிக்கிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணால் பேச, நம்ம ஹீரோயின் மௌனத்தால் ரிப்ளை பண்ண, ஆஹா இந்த காட்சி பார்க்கவே ஆசமாக இருக்கும் கைஸ். 2 பேரும் இந்த மாதிரி வந்து மாறி மாறி அவங்க அன்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோவில் பரிமாறிட்டு இருப்பாங்களா. திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் குபு குபுன்னு எரியிற வாசனை அடிச்சுட்டு இருக்கோம். எங்கடா இங்கே கருகிற வாசனை அடிக்குதுன்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்து அவன் எதுவுமே நடக்காத மாதிரி காமாக உட்காந்துட்டு இருந்தானே. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்தவொடனே இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னோடனே பார்த்தா தெரில புக் படிக்கிறேன் படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மகாண்டாக ரிப்ளை பண்ணுவோம். அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எப்பயும் இவங்க ஒன்றா தானே ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் பார்ட் டைம் ஜாப் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு. இவன் ஏன் பார்ட் டைம் ஜாப் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, நானும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேர் வெளியே போகும்போது நமக்கு அமௌண்ட்டெல்லாம் வேணும்ல, நான் எங்கள் வீட்டில் போயிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறேன், காசு கொடுன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் செருப்பு கொண்டு வருவாங்க, அதனால் வந்துட்டு நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ணலான்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாசமாக கைப்பிடிப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபீல் ஆகி திரும்பி அவன் கையோட கை கோக்கும் போது நடுவில் இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ மேலேருந்து பார்த்துருவோம். இவ பார்க்குறது கீழேருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. உடனே பச்சைக்குன்னு கையை அப்படியே உதறி விட்டுருவாள். உதறி விட்டுட்டு ஆத்தி இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் வந்து கொஞ்சம் எம்பாரசிங்காக ஆகிறதும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறதையும் புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுவான் அந்த இடத்துல இருந்து. கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷனில் வந்து நிற்கிறாராமா. ஸோ அதனால் வந்து கிளாஸில் இருக்கவங்க எல்லோரும் இருந்துட்டு அவனுக்கு வந்து எப்படியாவது ஓட்டுவாங்கன்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு காண்டாயிடும். அவன் வந்துட்டு ஏன்டா உனக்காக தான் உசுரை கொடுத்து போராடிட்டு என்னடா இன்ஸ்டா பார்த்துருக்குன்னு சொல்லி ஃபோனை பிடுங்கும்போது 2 பேரும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கிஸ்ஸின் ஆகிடுது. இதை பார்த்தோன்னு ஹீரோயின் அடங்கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே எதிர்த்து ஓடி போயிடுவோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அவனுக்காக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு பாடுறா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ட்ரீட் பண்ணுற போல், அப்புறம் இன்றைக்கி நடந்தது வந்து நீ என்ன ஹீரோ கிட்ட வந்து சொல்ல போறியா அப்படின்னு சொன்னேன். எதை கேட்குற நீ அப்படின்னோடனே, இல்லை நீ கிளாஸ் ரூம் நடந்துச்சுல அந்த கிஸ்ஸு, ஸோ அதை பற்றி நான் ஹீரோ கிட்ட என்ன சொல்ல போறியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அவன்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அவன் தானே என் பாய் ஃப்ரெண்ட், ஸோ அவன்கிட்ட எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன், கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன், அவன்கிட்ட தான் எதையும் மறைக்க மாட்டேன், நீ போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர சொரணை வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுவா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அவனை பார்த்து ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, வாண்ட் எதுக்கடா நான் சொல்லணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஸ்டூடெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறியாமே ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை, ஹீரோயின் சொல்லி தான் எனக்கு தெரியுது, நான் என்ன தான் தருவோம் பிரதர் தானேன்னொன்னே, ஓ அதான் சொன்னாலா, ஆமாம் நிற்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்ட்டு போயிடும். அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம் நடந்த அந்த கிஸ் சீனை பற்றி சொல்கிறா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சைக்கோ மாதிரி வந்துட்டு, ஓ அப்படியா, இங்கே பாரு என்ன தான் இருந்தாலும் அவன் என் பிரதர் தான், ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு திட்டவும் முடியாமல் திட்டாமல் இருக்கவும் முடியாமல் இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெக்ஸ் ஆகி போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த சீனை வந்து மைண்டிலேயே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ரீக்ரியேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். பண்ணிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு என்னடா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அழாத குறையில் இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் 2 பக்கமும் காவேரி வாட்டர் பொழந்து விட்டு அழுதுகிட்டு அப்படியே அந்த கிளப் ரூமுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லீடரு புதுசாக மேட்ச் ஆகிட்டால அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக வந்து சொட்ரு தைச்சிட்டு இருக்கா. ஏன்டி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாம் கிறிஸ்மஸ்னால் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, உனக்கு தெரியாதா, நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னோடனே, எனக்கு தான் இது பின்னவே தெரியாது, சரியா போச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி வந்து சொட்ரு பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன், நீ வேணா இதை பண்ணி கொடுத்து ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணி 2 பேரும் சண்டையிலேருந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு கண்டினியூஸாக ஒர்க்கு போயிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வரா, ஆனால் வந்து ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதா முகத்தை எப்படி பார்க்குன்னு தெரியாமல் திரும்பி வீட்டுக்கு போய் சொட்டரே பின்னிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் ஒரு 1 வீக் வந்து போயிடும். ஹீரோயின் வந்து வெற்றி சாதனையாக இருந்துட்டு அந்த சொட்டரை வந்து பின்னி முடிச்சிடும். சொட்டர்னால் அந்த கேப் மாதிரி பின்னிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு லாரிக்கு வந்து பெட்ரோல் போடலான்னு சொல்லி வரும்போது அந்த லாரிக்காரன் தெரியாமல் வந்து நம்ம ஹீரோ இடிச்சிடுவோம். கரெக்டாக சொட்டர் பண்ணி முடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோவை லாரி இடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு லாரிக்காரன் இடிச்சுதான் கொஞ்சம் கிளம்பி வரியான்னு சொன்னோன்னே இவன் அறக்கப்பறக்க அடித்து பிடிச்சி ஓடி வருவான். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவோட நேம் சரி இவன் எந்த வார்டில் அங்கே அட்மிட் ஆகி கிடக்கிறான்னு 3rd ஃப்ளோரில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக 3rd ஃப்ளோர் வந்தால் அங்கே நம்ம செகண்ட் ஹீரோ, ஏன்டி இந்த டைமுக்கு எதுக்கடி வந்த, காலையில் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, டே என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கணுண்டா எந்த பக்கம்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்றா ஆமாம் தாய் அவன் அந்த பக்கம் அட்மிட்டாக இருக்கா அந்த பக்கம் போ அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்தா இவன் பார்த்தோன்னே, எதுக்கடி இந்த டைமிங்க்கு நீ வந்த, இந்த டைமிங்க்கெலாம் வெளியே வரக்கூடாதுல வீட்டுக்கு போடினோன்னே, டே வெண்ண நீ உயிரோடு இருக்கிற நான் மொத்தமாக செத்து ஒழிஞ்சிட்டியா அப்படின்னு தெரியாமல் பதட்டப்படுத்து ஓடி வந்தேன், இந்த டைமுக்கு ஏன் வந்து மூஞ்சால் அடித்த மாதிரி கேட்குற அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்து மூஞ்சி மேலேயே எடுத்து வீசி இந்த அப்படி இதை போடிட்டு செத்து தொலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாளா. நம்ம ஹீரோ அந்த சொட்டரை பார்த்துட்டு இவ்வளோ ரணகணத்துலேயும் உனக்கு ஒரு கிளிப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு
இது எனக்காகவா தைச்ச, எனக்காக உட்காந்து பின்னுனேன் அப்படின்னோடனே, இல்லை உனக்காக பின்னேன், உங்கள் அண்ணனுக்காக பின்னுனேன் அப்படின்னோடனே, பொய் சொல்லாத எனக்கு தானே பின்னுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து லவ் மூடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உனக்காக நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்ட் பண்ணுவான். இவ பார்த்துட்டு எனக்காகவா அப்படின்னோன்னா, ஆமாம் பார்ட் டைம் ஜாப் போகிறதே உனக்காக தான், ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அங்கங்கே சின்ன சின்ன அடி தான் பட்டிருக்கு, மற்றபடி பெரிய அடிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 2 லவ் பேர்ட்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டோன்னே மறுபடியும் ஏதோ ஒரு ஓரமாக இருந்து குபு குபுன்னு நெருப்பெறிகிற வாசனை. எங்கடா எட்டி பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம செகண்ட் ஹீரோ தான். பாவங்க இந்த பயப்பிள்ளை, இவனை பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது. பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் ஓரமாக நின்றுட்டு இருப்பான். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து வின் பண்ணியிருப்பான். இந்த வின்னிங் எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே க்ரஷ் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ க்ரஷ் ஆனோடனே இந்த விஷயம் இருந்துட்டு அப்படி காற்று வாகலாம் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு வந்துடும். இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ மேலே ஒரு பொண்ணுக்கு க்ரஷ் ஆன் தெரியுமா, வாடி வா அவளை நாங்கள் உனக்கு காட்டுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 கேர்ள் டிஸ்டிஸும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இவள் ஆல்மோஸ்ட் பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும், அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான், இந்த மாதிரி நான் செகண்ட் ஹீரோட்ட பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அவனால் முடிஞ்சுன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னோடனே இவ்வளோ என்ன பண்ணுறான், அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ பார்த்து பேசுகிறா. ஏன்டா அந்த பொண்ணை வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிற, பார்க்க நல்ல பொண்ணாக தானே இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறனோடனே எனக்கு பிடிச்ச பொண்ணு அவள் கிடையாது, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாக்கை போட, இந்த பிளாக் இருந்துட்டு தூரத்துலேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோ பார்க்க, டே அது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, நீ எதுக்கடா அவளை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவ்வளோதான், இவனுங்க 2 பேத்துக்கும் முட்டிக்கும். நல்லா இருந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஒரு பொண்ணால் சண்டை வந்துடும். இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு அவனை அடிக்காத அமைதியாரு, நீ இப்போ நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஸ்டாப் பண்ணோன்னே இதை பார்த்தோன்னா அவனுக்கு சும்மா இருக்குமா, அவனுக்கு காண்டாயிடுதான். அவன் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ தெரில, இவன் அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னோடனே, என்னடா அப்படி பேசுகிற, சாவடிச்சிடும் பத்துக்கு அப்படின்னோடனே இவன் ஒரு பக்கம் காண்டாயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் நம்ம ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்தா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அது காணா போயிருக்கும். அதை நினச்சிக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது எப்பயும் ஒன்றா தானே போவாங்க, பார்த்தா ஹீரோ விட்டுட்டு போகிறான். இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு போயிட்டு, என்னடா என்னை விட்டுட்டு தனியாக ஸ்கூலுக்கு போகிற, இருடா நானும் வரேன்னு சொல்லி கையை பிடிச்சா கையை உதறி தள்ளி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனான். இதை பார்த்தோன்னே அந்தளவுக்கு ஆயிடுச்சா, அப்படிலாம் ஓட முடியாது, நானும் பின்னாடியே வரணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி நிறுத்தி, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறல்ல, சும்மா ஏன்டா அதுக்கெல்லாம் மூஞ்ச கட்டுறேன் என்கிட்ட அப்படின்னொன்னே, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்ச கட்டுறேன், நான் மூஞ்ச கட்டுறேன், நான் பேசாமல் போய்டுவோம் மேலே சமக்கானில் இருக்கேன் அப்படின்னொன்னே, சரி வா நீ நானும் கப்புள்ஸா இன்னும் ஒரு டேட்டு கூட போகல, நாளைக்கு வா நீ நானும் ஒரு டேட்டுக்கு போகலான்னு ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆனோன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஜப்பானில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பான். கூட்டிகிட்டு வந்து வேணுங்கிற ஃபுட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு ஃபோனை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோன்னே ஹீரோ என்னடி அடிக்கடி ஃபோனை பார்த்துட்டு, இல்லை டேட்டிங் போனால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் வெப்சைட்டில் போட்டிருந்தான். ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன்டா, இன்றைக்கி பாரு நமக்குள்ள இருக்க எல்லா சண்டையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டிங் வெப்சைட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பண்ணிகிட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்றா வந்து போட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது கையெல்லாம் வச்சா நம்ம ஹீரோ நோ ரியாக்ஷன் ஃபவுண்டடுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் ஹவுஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஆசை வந்து நம்ம ஹீரோவை அப்படி ஆசையாக முட்டினோன்னே ஹீரோ பார்த்துட்டு மறப்பானா, அவள் அமைதியானோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே செல்லாமல் முட்டினோன்னே அவ்வளோதான், 2 பேத்துக்கு மறுபடியும் லவ் ரொமான்டிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயின் அப்படியே 32 பள்ளியும் ஆணு காட்டிக்கிட்டு பல்ல காட்டிகிட்டு இருப்பான். ஹீரோவும் அப்படி கையோட கை கோத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா திடீர்னு பார்த்தா மறுபடியும் கருகிற வாசம் எங்கே அடிச்சுட்டு இருக்கும். எங்கடான்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பான், அந்த க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அதே தீம் பார்க் வந்திருப்பானா. பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாயிடுது. அதுக்கப்புறம் என்ன 4 பேர் ஒன்றா தான் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து சும்மாவே இருக்க மாட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வம்பிழுத்துட்டே இருப்பான். ஹீரோயின் ஐஸ்கிரீம் வந்து ஊட்ட வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான், அப்படியே வெறப்பாக உட்காந்துட்டு இருந்தானே ஹீரோயின் வந்து அமைதியாக அந்த ஐஸ்கிரீமை கீழே வச்சிருவா. இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கே பாவமாக இருக்கும். சரி விட்டுடி, அவன் ஏதோ அப்செட்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவகிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டியா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்ட் டாப்பிக்கெல்லாம் மெயின் டாபிக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெதக்கான்னு முடிச்சுட்டு இருந்தோன்னே ஃபஸ்ட் ஹீரோ காண்டாகி தண்ணி எடுத்து பொளிச்சுன்னு மூஞ்சில் ஊற்றிட்டு, உன்னால் மூடிட்டு இருக்க முடியாதா, அது எனக்கு தெரியும், உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வா சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவானாம். இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு அப்போல்லாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் கையை பிடிக்க, அது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா விட்றா அவ கையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் புரியல, இப்போ வந்து இவனுக்கு 2 பேரும் எதுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது புரியாமல் சரி இவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருந்தோன்னே வா சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர்னு நினைக்கிறேன் கைஸ், இது என்னன்னு தெரில, ஆனால் இப்படி வட்டமாக இருக்குது, இதுக்குள்ளே உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா இருந்துட்டு வந்து வர சொல்கிறாங்க, ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவோட ஃபேக்ட்ரி இருக்குது, ஸோ அதை வந்து ஒருத்தர் பார்த்துக்கணும்,
சைனாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்க. நானும் வர முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. நானும் சரி இக்னோர்லாம் பண்ணுனா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பார்த்தா, நான் எவ்வளோ தான் இக்னோர் பண்ணாலும் நீ என்னை விட்டுட்டு போகவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவேன், சரி ஃபைனலாக வந்து ஒரு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கிஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுவோம். இவன் இறங்கி போன கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்து உட்காந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நான் தானே பிரச்சனையாக இருக்கேன், பேசாமல் நான் வேணா சைனா போயிட்டு ஹீரோ வேணா உன் கூடயே வச்சிட்றதா, உனக்கு சந்தோஷமாக இருக்குமா, நீ ஹாப்பியாக இருப்பியான்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டான். ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் மூஞ்சாக தான் பார்த்துக்கிறானுங்களே தவிர 2 பேருமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டை அப்படியே பாவமாக பார்த்துட்டு அப்படியே தேம்பி கண்ணை கசங்கிட்டு இருப்பா. இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புள்ள. ஹீரோ வேற போகிறேன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஃபோன் காலும் அட்டனே பண்ண மாட்டாங்க. அம்மா எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் ஃபோன் வரும், அதை அப்படியே விட்டுருவானே தவிர அட்டனே பண்ண மாட்டான். இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்துட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸ்கூல் முடிய போது, காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து இந்த பியூட்டிஷியன், இந்த குழந்தைங்களுக்குலாம் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஸோ அதனால் நான் பியூட்டிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஸ்கூல் முடித்தோன்னே காலேஜுக்கு பதிலாக நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடுறா, ஃபீஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கட்டிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளப் லீடர் இருப்பாள், அவனுக்கும் ஒரு பையனுக்கு தான் போக்கே அடிச்சிடா. அந்த பையன் வந்து இவகிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நீ டோக்கியோ போறியாமே அப்படியா ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்படின்னோடனே, ஆமாம் நானும் வரலான்னு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் உன் அளவுக்குலாம் நான் படிக்க மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவனை விட்டு போகுதுன்னு அவன் வந்து பாவமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அங்கே மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். என்னாச்சுன்னு 2 பேர் ஓடி வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப ஃபீவராக இருக்கும். அந்த லீடர் இருந்துட்டு ஏன்டி ஸ்கூலுக்கு வந்து அதுதான் உனக்கு உடம்பு சரியில்லை, சரி வா நான் வேணா உன்னை வீட்டில் விடுறேன்னு சொன்னோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுவான். வா நான் வேணா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒன்று தேவைன்னு சொன்னேன், வாடி யாரிவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முதுகுல தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கேட்பா, அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்குடா வந்து அப்படின்னா எல்லாம் என் தலைவிதி வா அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோன்னா அவங்க அக்கா இருந்துட்டு எப்பட்றா எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன், இவ வேற பயங்கர வெயிட்டாக இருப்பாளே அப்படின்னோடனே, அக்கா வெயிட்டு கொஞ்சம் தான்க்கா, வெயிட்டாக தான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சோண்டு வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி நம்ம ஹீரோ பேசலான்னு வரும்போது மறுபடியும் ஹீரோவோட அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்களே. இந்த தடவை உனக்குலாம் செம்ம காண்டா எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணிம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை, வரேன்னு சொல்ல போகிறேன், இல்லைனா வரமாட்டேன்னு சொல்ல போகிறேன், அதுக்கு எதுக்கு சும்மா நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேயா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காண்டாகி அவங்க அம்மாவை திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. இதை பார்த்து ஹீரோயின் இருந்துட்டு, சரி நீ வந்து சைனா போக தான் போறியா கன்ஃபார்ம் அப்படின்னோடனே, ஆமாம் ஒன்று நான் போகணும் இல்லைனா அவன் போகணும், அவன் போகிற மாதிரி இல்லை நான் தான் போயாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. இதை நினச்சிக்கிட்டே வந்து ஸ்கூலில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஸோ வந்து இவ கிளாஸ் ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக பார்த்தா தான் நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் நல்லாவே தெரியுமே. அந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, ஹீரோயினை விட்டுட்டு போகும் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் செகண்ட் ஹீரோயினை பார்க்க வருவான். வரியா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு எங்கள் அம்மாவுக்கு யாராவது ஒருத்திங்க வரணும், ஒன்று நான் இல்லைனா அவன் வரணும், என்னை கேட்டால் இருந்துட்டு பேசாமல் நான் போகலான்ட்டு இருக்கேன், அம்மா அவன் தான் வரணும்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல நான் போகணுன்னா நீங்கள் 2 பேராவது சந்தோஷமாக இருப்பீங்க, ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு, இங்கே பாரு என்னோட சுயநலத்துக்காக வந்து உன்னை வந்து இங்கே இருந்தெல்லாம் அனுப்ப முடியாது, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது தான், பட் ஏதாவது ஒரு வழி இருக்கும், நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம், ஸோ அது வரைக்கும் தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொடங்க, எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிய போகிறதுனால வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க. ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படியா இருந்தாலும் அவன் போக தான் போகிறான், ஏன் இந்த ட்ரிப்பை வந்து ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக நீ மாற்றி ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரிப்பாக மாற்றி அவனை நீ வழி அனுப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளோட 2 கேர்ள் பெஸ்டிஸும் இவளுக்கு அட்வைஸ் பண்ணோன்னே இவளுக்கும் சரி ஓகே அப்படியா இருந்தாலும் அவன் சைனா போக தான் போகிறான், அவனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி போயிட்டு இருந்தா அங்கே பார்த்தா அண்ணன் தம்பி இங்கே 2 பேரும் ஒன்றா ஏதோ டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி இவனுங்களாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் தனியாக ஓரமாக நின்னோன்னே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஹோட்டல் ரூம் போனதுக்கப்புறம் இவ ஓகே நம்ம ஹீரோவை எப்படியாவது வந்து சந்தோஷப்படுத்திடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து பேசுகிறான், என்ன ஓகே தானே நீ அப்படின்னு, நான்லாம் ஓகே தான், எப்படியா இருந்தாலும் அவன் சைனா போகிறான், இந்த ட்ரிப்பை வந்து நான் ஒரு மெமரபிளாக ட்ரிப்பாக மாற்றி அவனை நான் சைனா வந்து வழி அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ட்ரிப்புனாவே எல்லாம் வந்து வெளியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்களா, டோக்கியோவில் சைனா டவுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குலாம் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு எல்லாம் வந்துடுறாங்க. ஹோட்டல் ரூம் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவள் ரூமில் வந்து தூங்கிட்டு இருப்பா.
தூக்கமே வராது. சரி பேசாமல் நம்ம ஹீரோவையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ பார்க்க வந்தால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு உடனே வந்து டார்லிங் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது இந்த சிவப்பூஜையில் கரடி போடுற மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் பேசலாங்கும் போது எவனாவது குறுக்க வந்தார்னா மறுபடியும் எவனோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு வா நம்ம அந்த பக்கம் டெரஸ் பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு ஓடி வந்துடுவாங்க. அங்கே வந்து பார்த்தா ஈஃபில் டாரை வந்து டூப்ளிகேட் காப்பி பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. ஆஹா வா பாரிஸ் போய் தான் ஈஃபில் டாரை பார்க்க முடியல, இங்கேருந்தே பார்க்கலாம் 2 பேருன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் வந்துட்டு மாறி நீ ஒன்றும் வருத்தப்படாத பாத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே க்ளோஸாக நின்று கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாங்கும் போது திடீர்னு அந்த ஈஃபில் டார் வந்து ஆஃப் ஆகிடுமா. இதை பார்த்துட்டு வாடா போங்கடா, ஒரு ரொமான்டிக் ஃபீல் கூட இங்கே 2 பேர்த்துக்குள்ள வரக்கூடாது போலவே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல என்ன லைட் ஆஃப் பண்ணா என்ன நம்ம 2 பேர் கையை கொத்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 கையை பிடிச்சி கசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரையும் விடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே 2 பேரும் மாறி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு விடு பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணாலே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் முடிச்சுட்டு 2 பேர் ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இப்போ எப்படின்னா பண்ணுறது, நம்ம இவன் வேற போகிறாங்கிறானே, இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் அழதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஐயோ எங்கள் மம்மி எப்படி சமாளிக்கணும்னு தெரியலைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்து எங்கள் அம்மா 2 பேர் முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் நானும் வர மாட்டேங்கிறேன் அவனும் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால 2 பேரும் சட்டை சாத்திக்கிட்டு வாங்கடா கிளம்பி சைனாக்குன்னு சொல்லி இப்போ எங்கள் 2 பேர் அதனால எங்கள் அம்மா 2 பேரையும் சாத்திட்டு கிளம்பி வாங்கடான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் நெய்பர்ஸ் தானே. ஸோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி சைனா போயிட்டு வர ஆண்டி டாட்டா ஆண்டி பை பை ஆண்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் கிளம்பும்போது ஹீரோயினோட அக்கா வந்து பார்க்குறாங்க. சரி என்ன தான் இருந்தாலும் உன் கிளாஸ்மேட் இல்லை போய் வழியாக தான் அனுப்பி வச்சுட்டு வாடி ஏர்போர்ட் வரைக்கும் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு நான் ஏன் போகணும், அதான் அவனுக்கு 2 பேரும் போகிறேன்ட்டானுங்களே, இவ்வளோ தூரம் போகிற தெரிஞ்சவனுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக தெரியாத, நானும் போக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுவா. ரூமுக்கு போயிட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டில் ஒரு ஸ்டார் காணா போயிருக்குல்ல, அந்த ஸ்டார் எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஸ்டார் வந்து நம்ம ஹீரோயின் கையில் கிடைச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடும். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து ஸ்னோ மவுண்டைன் போயிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஸ்னோ மவுண்டைன் போனது அந்த ஸ்டார் ஆக்சுவலி ஸ்னோஃப்ளிக்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்சிடென்ட்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ரீகால் ஆனோன்னு சரி ஏன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிடக்கூடாது, சரி என்ன தான் நடக்குதோ ட்ரை பண்ணிடலாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தது தான். ஹீரோ எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு தெரு ஓடிந்துட்டு கடைசியில் பார்த்தா ஒரு தெருவில் 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பானுங்க. நில்லுங்கடா 2 பேர் நில்லுங்கடா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருப்பான். ஆனால் இவனுங்க 2 பேர்த்துக்கும் அவள் பேசுறதெல்லாம் கேட்காது. இவனுங்க 2 பேர் வந்துட்டு சரிடா எப்படியா இருந்தாலும் போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, வா போகலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஹீரோயின் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. இவன் இங்கே என்ன பண்ணுறா, இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னா நீ இல்லைனா சத்தியமாக என்னால் இருக்க முடியாதா, தயவு செஞ்சு போகாதடா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனால் ஒன்றும் முடியல என்னால், அதனால் நான் சொல்லிடுறேன் இங்கே இருக்கிறேன் சைனா போகாத அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து கடைசியில் சொன்னோன்னே இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு சரி சந்தோஷம் அவ்வளோதான் வரமாட்டான், நம்ம தான் போகணும் போல சைனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா 2 பேரும் சந்தோஷமா இருங்க, இந்தாம்மா என் கோட்டை ஞாபகார்த்தமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு ஒரு தடவை மழை பெய்யும் போது நம்ம ஹீரோயின் கோட்டு கேட்டவன் கோட்டு கொடுத்துருக்க மாட்டல, அதனால தான் இப்போ அந்த கோட்டை கொடுத்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு வந்து போயிடுவான். இதை பார்த்த உடனே இருந்துட்டு என்ன இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசுவாங்க. பாரு அம்மா என்ன தான் கூப்பிட்டாங்க, ஸோ வந்து நான் தான் போகணும், என்னோட சுயநலத்துக்காக அவனை வந்து நான் சைனா அனுப்ப முடியாது, பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக நீ எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து 2 பேரும் ஏர்போர்ட் கிளம்புறாங்க. போய் பார்த்தா செகண்ட் ஹீரோ வந்து போர்டு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒன்றும் போவேன்னா நானே போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னோடனே என்னடா வந்து ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லி அடிக்கிறான்னு வரும்போது ஹீரோயிசம் காட்டல உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினை பார்த்துட்டு சரி இந்தா நீ வந்து கோட்டை அன்றைக்கி நான் கேட்டு கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுத்தல அந்த கோட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு வந்து உன் கோட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து சைனா கிளம்பி போவோம். இந்த இன்சிடென்ட் நடந்து 2 இயர்ஸ் கழிச்சு கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சலூனில் வந்து ஒரு பியூட்டிஷனாக மாறிடும், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமனாக தான் இருக்கா. ஸோ அதே மாதிரி பெஸ்டீஸாக இருக்கட்டும், அந்த கிளாஸ் லீடராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க கெரியரில் வந்து நல்லா ஃபோக்கஸாக ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு என்ன ஃபீலிங்கா, இதை குடிச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு அப்புறம் 2 வருஷம் ஆகிடுச்சு, உனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே என்னடா சொல்கிறேன், என்னடா சர்ப்ரைஸ்ன்னொன்னே உன்னை பார்க்க
பார்க்க ஒருத்தர் வர்றான்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேரை சொல்லிட்டு ஃபூக்கா அதான் மாமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டா. வெல்கம் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். என்ன வெல்கம் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஏண்டா நான் உன் பிரதர் இங்கே இருக்கேன்டா அப்படின்னோடனே இந்தாடா உனக்கு ஒரு உம்மா தரேன் அப்படின்னு சொல்லி உம்மா கொடுக்கலான்னு வரும்போது எனக்குலாம் தராத போட அப்படின்னு சரி இரு நான் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு உம்மா கொடுக்க போனால் அவளுக்கும் நீ தரக்கூடாதுறான்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, நான் அவளுக்கு உம்மா கொடுத்தே அவன் லாங் டைம் ஆயிடுச்சுல ஒரு கிஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் என் முன்னாடியெல்லாம் நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் கிஸ் அடிக்கக்கூடாது இறான்னு சொல்லி பிடிச்சி நிறுத்திட்டே இருப்பான். ஸோ இதோடய வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மூவி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குது, கொஞ்சம் நடுவில்லாம் இப்படி ஆடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நினச்சிக்காதீங்க. நான் தான் சொன்னால எபிசோடு வந்து தனித்தனி எபிசோடு நான் ஒன்றா கிளிப் பண்ணி மூவியாக போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என் வாய்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அகெயின் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் ட்ராமாஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் என்னை யாராவது இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை, see you later.